முருகர் வந்து எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்னா, நம்ம பெங்களூரில் எல்லா இடத்துலையும் முருகர் சக்தி இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை வந்து பெங்களூரில் தான் வரப்போகுது. கண்டிப்பாக அது நடக்கும் பாருங்கள். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை கர்நாடகா மாநிலத்தில் அமைய பெற்றிருக்கு. முட்டி வரைக்கும் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் பெருசாக அவங்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சகல செல்வமும் நீங்கள் வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா அல்சூர் ஆனந்த முருகரவே வழிபடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்னை எல்லாருமே அவமானப்படுத்திட்டாங்க, எங்கே போனால் அவமானப்படுத்துகிறாங்க, எனக்கு வந்து மரியாதையில் நினைக்கிறேங்க, ஒடுக்கத்தூர் முருகரை போய் பாருங்கள். உண்மையிலே அங்கே பெரிய ராகு சக்தி இருக்குது அந்த இடத்துல. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு உறுதியான வளர்ச்சி தான், வந்து ஃபெயிலியரே கிடையாது. நான் வந்து 100% நான் உறுதிட்டு சொல்கிறேன். அந்த ஒடுக்கத்தூர் மகான் அந்த முருகரை போய் பாருங்கள். நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்திங்கன்னா அங்கே முருகரை உங்கள் உயர்தரத்தை கண்கூடாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வைரவேல் முருகர், இது எல்லாமே முருகராக வேண்டி விரும்பி வந்து உட்காந்த இடம். யாரோ மனிதன் வந்து இந்த கோயிலை உருவாக்கலை. வைரவேல் முருகரும் அப்படி தான். அல்சூர் ஆனந்த முருகர் கோயிலும் அல்சூர் ஆனந்த முருகர் கோயில் ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பாக தேடி படிங்க. அதுவும் கண் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு மகாராணி உருவாக்கின கோவில் தான், ஒரு அரசர் உருவாக்கின கோவில் தான். அல்சூர் ஆனந்த முருகன் கோவில் வந்து அபரிவிதமான சக்தி உள்ள ஒரு முருகர். அங்கே முருகர் வந்து உண்மையிலே வந்து உயிரோட்டமாக இருக்கார். நான் தியானத்தில் உணர்ந்தது. நீங்கள் மற்ற அறுபடை போகிறதுனா ஒரு பிளான் வச்சிங்க. ஆனால் அல்சூர் முருகன் கோயிலை நீங்கள் எவ்வளோக்காலும் நீங்கள் வாழ்க்கையில் தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்காலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைக்கும். இன்னொன்று வந்து முருகப்பெருமான உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை தாண்டி ரொம்ப ரொம்ப உகந்த கிழமை வந்து வெள்ளிக்கிழமை. இது வந்து நான் முருகர் ஆராய்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை முருகர் வழிபாடு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ராஜா அலங்காரம் நீங்கள் முருகரை பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை பார்த்தா ரொம்ப விசேஷம். எல்லா நாளுமே முருகனுக்குரிய நாள் தான். ஆனால் செவ்வாய்க்கிழமையோட ஜோதிடம் சார்ந்து சொன்னாங்களே தவிர முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இமயமலையில் வெள்ளிக்கிழமை தான் முருகர் வழிபாடு நடக்குது. அங்கே செவ்வாய்க்கிழமை நடக்கலை. நான் கண்கூட அதை நான் பார்த்தேன். அல்சூர் ஆனந்த முருகன் இங்கே இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் நம்ம எல்லாருக்கும். கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற. நமஸ்காரம் ஐயா. போன வருஷம் இதே நாள் கை உடஞ்சிடுச்சு ஐயா, ரைட் கை. இந்த கை எலும்பு ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு ஐயா. அவனுக்கு நான் திட்டாத வார்த்தை இல்லை அவரை முருகனை, அந்த அளவுக்கு நான் திட்டினேன். ஆனால் கடைசியில் இந்த சஷ்டி வரப்போ என்னை அறியாமலே உங்கள்கிட்ட வரமாட்டேன், கையெழுத்து கும்பிட மாட்டேன்னு நினச்சிருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் எனக்குள்ளவே தோணிட்டு, சரி திட்டினாலும் சரி நீ தான், பேசினாலும் நீ தான். அவனுக்கு அந்த கை ஃபுல்லாக உடஞ்சது இல்லாமல் பழசு மாதிரி சேர்ந்துடணும். அவனுக்கு 23 வயசாகுது, இருக்கிறது ஒரு குழந்தை, நீ நல்லபடியாக கொண்டு வந்து கொடு, என் லைஃப் லாங் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவனுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறேன்ட்டு வேண்டிக்கிட்டேன் ஐயா. போன வருஷம் 29ஆம் தேதி செப்டம்பரில் ஆச்சு ஐயா. அந்த கை எப்படி கூடுச்சுனே தெரியல ஐயா. இது நான் சாட்சியாக தான் ஐயா நான் சொல்கிறேன். நான் இங்கே எப்படி கூடுச்சுனே தெரியல. போன வருஷம் ஒரு நாள் மதியத்தில் மட்டும் சாப்பிட்டேன், காலையில் சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. ஆனால் இந்த சஷ்டிக்கு என்னை அறியாமலே இந்த 5 நாளும் நான் வெறும் ஒரு வாழைப்பழம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன் ஐயா. ஆனால் ரொம்ப தெம்பாக இருக்கிறேன் ஐயா. ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோர்வு ஒரு இவ்வளோ கூட இல்லை. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப்பில் சாப்பாடு கூட இல்லாமல் இருக்க முடியும்ட்டு முருகர் உணர்த்துறாரு ஐயா. இது நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இதை நான் சொல்கிறதுக்கு. இந்த இடத்துல நான் முக்கியமாக நான் இங்கே வந்ததே இந்த சாட்சி உங்ககிட்ட சொல்லணுக்காக தான் ஐயா நான் வந்தேனே. நான் நிஜமா முருகனுக்கு அரோகரா. அரோகரா. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருங்கம்மா? யாருங்க ஐயா? உங்க வீட்டுக்காரர் வீட்டில் இருக்காரு ஐயா. பையன் வீட்டுல சாமி பக்தி இருக்கா அவருக்கு? அவருக்கெல்லாம் இல்ல ஐயா. பையனுக்கு இருந்துச்சு ஐயா. கை உடைஞ்ச மேல இப்போ அப்படியே டவுன் ஆயிடுச்சு. யார் உங்க வீட்டுல? மகர ராசி கும்பராசிங்கம்மா? கும்பராசி யாரும் இல்ல ஐயா. மகர ராசி சனிக்கிழமை பிறந்தாங்க. சனிக்கிழமை புதன்கிழமை யார் பிறந்தாங்க? பையன் நவீன் பையன். சரிங்கம்மா. இந்த உலகத்திலே அதிகமா திட்டு வாங்கின தெய்வம் வந்து முருகர் தான். என்கிட்ட வாங்கிக்கார ஐயா. நான் கேட்காத வார்த்தை திட்டாத ஜீவராசியிலே கிடையாது. சமீபத்தில் நேற்று கூட சோசியல் மீடியா போட்டு கும்பரன் வாலின்ற ஒரு ஊர், அது கிட்டத்தட்ட இலங்கையில் இருந்திருக்கு. ஹரப்பம் முகஞ்சதாரத்தில் அது இருந்திருக்கு. அப்போது படிக்கிறப்போ ஜீவராசிகள் கூட முருகரை திட்டமா, நம்ம மனிதர்கள்லாம் திட்டத்தை தாண்டி. ஏன்னா அவங்க எல்லாருமே முருகனோட கருணை இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் உயிர் பெற்று வாழ முடியுமா. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் திட்டல, எல்லா ஜீவராசியும் திட்டி திட்டி முருகர்கிட்ட அவ்வளோ அருளும் நலமும் பெற்றிருக்காங்கன்றது கசப்பான உண்மை. தமிழால் திட்டினவரையும் முருகர் வாழ வைப்பார்னு அன்னையனார் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து என்றைக்குமே வந்து முருகரை திட்டிட்டேன்னு நினைக்காதீங்க. எந்த அளவுக்கு நம்மளுக்கு ரத்தத்தோட ரத்தமா முருகர் கலந்துருப்பாருன்னா அவ்வளோ கோவம் வரும் நம்மளுக்கு முருகர் மேல. திட்டா கூட திருப்பி அந்த கால் அங்கதான் போகும். அதேதான். அத நினைக்கிறவங்க யாருமே அங்க போவாது இருக்க மாட்டாங்க ஐயா. நீங்க யாரனா கூட முருகர் பக்தர் கேட்டு பாருங்க, திட்டிட்டா கூட நம்மள அறியாமலே. பெங்களூர்ல இருந்து நான் இறங்கி வந்தப்போ கூட ஒரு அம்மா வந்து எனக்கு அங்கேருந்து அடிச்சுட்டே இருக்காங்க. என்னோட புது நம்பர் கொடுத்துருந்தேன் அவங்க கிட்ட. அவங்களும் இதை தான் சொன்னாங்க, என் வாழ்க்கையில் முருகன் இருக்காரா இல்லையா, கும்பிட்டோமா வேணாமா. நான் முருகனை விட்டு கும்பிட்டு 2 வருஷமாக கும்பிடாம இருந்தேன். திரும்ப உங்கள் பேட்டி பார்த்தா கும்பிட ஆரம்பிச்சேன்னா நான் சொன்னேன், அம்மா 2 செகண்ட் நான் சொல்ல பொறுமையாக கேளுங்க. நீங்கள் முருகரை கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க. முருகன் உங்க கூட இருக்கான்னு நீங்கள் என்றைக்காவது உணர்வீங்க. அப்போ இது எல்லாமே மாறுன்னு சொல்லிவிட்டு நான் இங்கே ரூமுக்கு வரத்துக்குள்ளே ஃபோன் பண்ணி என்னை எங்கள் அக்கா திட்டினாங்க. அதே அக்கா எனக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா.
இவ்வளோ தான் முருகர். ஒரு சில பேருக்கு ஒரே நாளில் நடக்குது, ஒரு சில பேருக்கு ஒரு வருஷம் கழிச்சு நடக்குது, ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்தில் நடக்குது. உங்கள் பையனுக்கு நடந்தது வந்து உண்மையிலே முருகர் கருணையால் தான் அந்த விபத்து ஏற்பட்டுச்சுன்னு நினச்சிக்கிங்க. அந்த விபத்து ஏற்படலை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய ஒரு பாதிப்பு. அதை உணர்ந்ததுனால தான் போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்தேன். இந்த வருஷம் இருப்பேன் இல்லை, அதே மாதிரி உயிர் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். அதே மாதிரி நம்ம தமிழ் ஆளுங்க இருக்கட்டும், எல்லா ஆளுங்க இருக்கட்டும், கடவுளை நம்புங்க, கைப்பிடிங்க. அவர் எப்படின்னா கஷ்டத்தை கொடுக்கட்டும், சாப்பாடு இல்லாத கூட இருங்க, ஆனால் மனசார நினைச்சு பாருங்க, ஒரு நேரத்தில் உங்களுக்கு தூக்கி மேலே கொண்டு வந்து விடுவார். எந்த வாட்டி மட்டும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துருங்கம்மா. ஊரே திருவண்ணாமலை தான்யா. அப்படி நீங்க பேசும்போது திருவண்ணாமலை இருக்கிற முருகர் தான் எனக்கு திரும்ப மைண்ட்ல வந்துட்டு சந்தோஷம் ஐயா வந்து அங்க பார்க்க சொல்றாரு. சந்தோஷம் ஐயா. கண்டிப்பா போய் பாருங்க. எங்க அண்ணாமலை யார சொல்றீங்களா? திருவண்ணாமலையில அண்ணாமலை சன்னதிக்குள்ள முருகர் இருக்கார், கம்பத்திலைனாருன்ட்டு. அந்த முருகரை சண்டே அன்னைக்கு போய் பாருங்க. போயிட்டு வரேன். உங்க பையனை கூட்டு போங்க. அரே ஆட்டோ ஐயா. சந்தோஷமா வீட்டுக்கார்ட்ட சண்டை போடாதீங்க. சந்தோஷம். என்ன சண்டை போட்டீங்கன்னா கூட அது பெருசாயிடும். அரோகரா. வணக்கம் ஐயா. நீங்க பேசிட்டு எங்க இருக்கீங்க? வணக்கம் ஐயா. இங்க வாழ வைப்பான் வடிவேலன். நான் உங்க பதிவை ரொம்ப நாளா பார்த்துட்டு வரேன். ஒரு டைம்ல நீங்க கண்ணாடி போடாம பேசிட்டு இருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட பதிவுக்கு அப்புறம் நீங்க கண்ணாடி போட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான காரணத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் கண்ணாடி போடாமல் ஒரு பதிவு எனக்கு வந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு நான் கடந்து போயிட்டேன். திருப்பியும் எனக்கு அந்த பதிவை போய் பார்க்க சொல்லி ஒரு தூண்டுதல் சொல்லிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா முருகர் எனக்கு உள்ளே சொல்கிறாரு, உங்ககிட்ட கண்ணாடி போடாமல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி. வந்து எனக்கு கண்ணு பிரச்சனை இதம்மா, நான் ஸ்டைலுக்காக கண்ணாடி போடல. இல்லைங்க சார், இத்தனை லைட் இருக்குல்ல, எனக்கு ரைட் சைடு கண்ணில் வந்து நீங்கள் வந்து எதை இந்த உலகத்துக்கு டெலிவரி செய்கிறீங்களோ அது வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து போகும். இது வந்து நான் கண்ட பெரிய உண்மை. ஏன் நிறைய பேர் உதவி பண்ணுறவங்க கூட நான் வேண்டான்னு சொல்லுவேன் அப்படின்னா, அந்த உதவி பண்ணி அவங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்க போகிறப்போ அவங்க விதி வந்து வேறு விதமான செயல்பட்டு போடணும். அப்படி இருக்கும்போது இந்த கண் சம்மந்தமான பிரச்சனை நான் எதிரே பார்க்கல. ஒரு நாள் திடீர்னு காலையில் மெடிடேஷன்லாம் முடிச்சுட்டு நான் தேடை மெடிடேஷன்லாம் கொஞ்சம் அதீதமாக பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை மினிட்ஸ் தான் சூரியனை பார்க்கணுன்ருக்கு. அதில் நான் அதிகமாக பார்த்ததுனால வந்து விளைவு. அப்போது ரைட் சைடு கண்ணில் வந்து ஒரு மாதிரி பிளாக் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், ஒரு நம்ம சரியாக தூங்கலை, அதனால தான் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனேன். அது ஒரு பெரிய அதிசயம். கண்ணில் ஊசி போடணுன்னு சொல்லிட்டாங்க. சைதாப்பேட்டிலேருந்து வடப்பள்ளி கோயில் வரைக்கும் நான் கண் கலங்கிட்டே வரேன். கண்ணில் ஊசி போடணுமா? சாதாரண உடம்புல ஊசி போடணுன்னாலே ஒரு பெரிய இதாச்சு. நேராக முருகரை வந்து பார்க்குறேன். எதுவுமே பண்ண மாட்டேன் முருகா, எப்படி எனக்கு முட்டி வலி சரி பண்ணியோ அதே மாதிரி இதை சரி பண்ணி கொடு முருகான்னு சொல்லிட்டு 2 நாள் கழித்து வாசநாயக்காருக்கு போனேன். கிஷோர்னு ஒரு டாக்டர் என்னை பார்த்தார். உள்ளே போனேன்னு வடப்பள்ளியாண்ட ஒரு படம் இருந்துச்சு. அவர் ஆல்ரெடி முருக பக்தர். அவர் எல்லாம் பார்த்துட்டு ஊசிலாம் போடாதீங்க சார், அதீதமான லைட் வெளிச்சம் உங்கள் கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க, லைஃப் லாங் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னாரு. அதுக்காக போடப்பட்ட கண்ணாடி தான் இது. அது உங்ககிட்ட சொல்ல எனக்கும் ஆசை கண்ணாடி போடாமல் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் கண் வழியாக தான் எல்லா கர்மம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண. தேடை மெடிடேஷன் கிட்டத்தட்ட 99% முடிச்சுன்னு வச்சுங்க. ஒரு சில பேரை பார்க்குறப்ப என்ன இப்போ இதுவும் பாருங்கள், பிரபஞ்சம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா ரகசியம் சொல்லக்கூடாது. ஒரு சில பேரை பார்க்குறப்போ அவங்களுக்கு ஒரு துன்பம் வரப்போது, ஒரு இது வரப்போ வந்து என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியல. அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காகவும் நான் அந்த கண்ணாடி போட ஆரம்பிச்சேங்கம்மா. நீங்கள் யாரையாவது நீங்கள் கண்ணை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த சக்தி ட்ரான்ஸ்ஃபர் அது உணர ஆரம்பிப்பீங்க. இது கண் கூட உண்மை. அதனால தான் நீங்கள் நிறைய திருவண்ணாமலையில் கூட பாருங்கள், பல சைட் வந்து கண்ணை மூடி பேசுவாங்க. இன்னொரு காரணம், நான் பேட்டியில் பேச எல்லாத்துலையும் கண்ணை மூடி தான் நான் பேசுவேன். அதுக்காகவும் கண்ணாடி போடப்பட்டது தான். அது என்கிட்ட உங்ககிட்ட சொல்லி ரொம்ப உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்ததுங்க ஐயா. நீங்கள் உங்கள் பதிவெல்லாம் பார்த்தேன். நீங்கள் பழனியில் யாசகம் பண்ண வந்தபோது கூட உங்களை பார்க்க ட்ரை பண்ணோம், முடியல. போன டைம் நீங்கள் பெங்களூர் வந்தபோது முடியல. நான் கடைசியில் முருகர்கிட்ட சொல்லிட்டேன், அவரை நீங்களே வர வைங்க, நீங்கள் வரப்போ எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, இதை சொல்லியிருக்கேங்க. இன்னொரு என்னுடைய கனவுல முருகர் வந்தாருங்க ஐயா. ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு கோயில், 2 பிள்ளையார், நடுவில் பழனி தண்டாயுதபாணியோட முகம். சாமி வந்து என்கிட்ட நீங்கள் பேசும்போதே பழனிக்கு உங்களை போக சொல்லுங்க தான் எனக்கு உத்தரவு வந்துச்சிங்கம்மா. நீங்கள் கரெக்டாக பழனி, இப்போ நீங்கள் பழனி தண்டாயுதபாணி சொல்லனாலும் நீங்கள் திங்கக்கிழமை மணிக்கு பழனி முருகரவே பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். சொல்லுங்கள். நவதானிய மாலை எனக்கு போடுன்னு சொல்லி கேட்குறாங்க சார். எனக்கு ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ராசஸ் பண்ண தெரிலைங்க சார், எந்த கோயில் இதுன்னு. இதையும் உங்ககிட்ட கேட்க சொல்லி தான் எனக்கு திங்கக்கிழமை நீங்கள் சண்டேவே இங்கேருந்து கிளம்பிடுங்கம்மா. திங்கக்கிழமை அன்னைக்கு பழனி முருகரவே பாருங்கள். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கோயிலில் உட்காருங்க. உங்களுக்கு அங்கே முருகர் கனவுல என்னெல்லாம் உணர்த்துறதோ அங்கே நேராக உணர்த்துவார். கண்டிப்பாக முருகர் சாட்சியை நீங்கள் அடுத்த வாட்டி வந்து சொல்லுவீங்க. இதை கண்டிப்பாக. சந்தோஷம். நன்றி சார். எல்லா புகழும் முருகருக்கு. முருகனுக்கு. முருகா. ஹலோ,
சார் ஸோ ஹாப்பி உங்களை நான் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இட் டென்ட் ஹேப்பன். அல்சூர் சிவா சார் அண்ட் டீம்னால உங்களை பார்க்குறேன். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். என் கொஸ்டின் உங்களுக்கு என்னென்னா, இப்போ கந்தசஷ்டி விரதம் ஒரு சிலருக்கு ஒரு இயர்லேயே அவங்க பிரார்த்தனை நிறைவேறுது, ஒரு சிலருக்கு இயர் ஆன் இயர் போகுது. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் தேட்? இதுதான் நான் சொன்னேன். இப்போ எனக்கு ஒரு 2-3 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். போன வருஷம் கந்தசஷ்டி விரதம் இருந்தேன், பையன் பிறந்துட்டான். பையன் பிறந்து பர்த்டே கொண்டாட போகிறேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன பதிவு என்கிட்ட இருக்குது. 5 வருஷமாக கந்தசஷ்டி விரதம் இருக்கேன், கிடைக்கலன்னா அது நான் இந்த முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயமா அந்த சில ரகசியங்கள் வந்து ரகசியமாக தான் இருக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்லி ரிவீல் பண்ணி அதோட பேட் கர்மா நம்மளை அஃபெக்ட் பண்ணுறக்கூடாதுங்கம்மா. நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கீங்க சொல்லுங்கள்? குழந்தைக்காக. உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் யார் கன்னி ராசி மிதுன ராசி? மைக் கொடுங்க அவங்ககிட்ட. லக்னம் லக்னம் செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், நம்பர் வாங்கிக்கிங்க. லக்னம் கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லுங்கள். எவ்வளோ நாள் உங்களுக்கு குழந்தை இல்லைங்கம்மா? எங்களுக்கு லேட் மேரேஜ் தான் சார். இட்ஸ் அபவுட் க்ளோஸ் டு 4 years now. டாக்டர் என்ன சொல்கிறாங்க? ட்ரீட்மெண்ட் பண்ணால் குழந்தை பிறக்குன்றாங்களா இல்லை? இல்லை சார், we didn't go that route. நீங்கள் சிவாயிட்ட நம்பர் வாங்கிட்டு உங்கள் லக்னம் பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேங்கம்மா. சஷ்டி விரதன்றது வந்து வெறும் குழந்தைன்ற ஒரு விஷயத்தை தாண்டிங்கம்மா. நீங்கள் நம்ம ஹெல்த்தோடு இருக்கோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்த அம்மா சொன்னாங்க பாருங்கள், நான் விரதம் இருக்கேன், ஹெல்த் இருக்கேன், எனக்கு எந்த டயர்டும், அதுதான் பெரிய சொத்து. அதே மாதிரி நம்மளுக்கு குழந்தை இல்லாதவங்க யாருமே கவலைப்படாதீங்க. இந்த உலகத்தில் ரொம்ப புண்ணியம் பெற்றவர்களே குழந்தை இல்லாதவங்க தான். ஏன்னா உங்களுக்கு அங்கே இருந்தால் பெரிய கர்மாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நீங்கள் வந்து திரும்ப பசங்களுக்காக கஷ்டப்படணும். திரும்ப பசங்க நீங்கள் எந்த பசங்களை தூக்கி வளர்த்துக்கலாம், அதே பசங்க அவங்கள திட்ட ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு வேதனை வரும். ஆசையாக ஒரு மகனை வளர்த்து அந்த மகன் கேட்ட பைக்கை வாங்கி கொடுத்து அந்த பைக்கினாலேயே அந்த பையன் இறந்து திரும்ப அந்த அம்மா இப்போ வரைக்கும் ஒரு 13 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எல்லாமே பை பர்த் கர்மா தான். அதனால் குழந்தை இல்லைன்றப்போ என் வாழ்க்கையில் நடந்த சொல்கிறேன். எனக்கு 8 வருஷமாக குழந்தை இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மிராக்கள் நடந்துச்சு. யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்றைக்கு மைண்டில் நினைக்கிறீங்களோ அப்போ இயற்கை உங்கள் மேலே ஒரு கருணையாக ஒரு விஷயத்தை கொடுங்க. இது வந்து இப்போ நான் முருகர் ஆராய்ச்சியிலும் கர்ம ஆராய்ச்சியிலும் உணர்ந்தது. ஆனால் நீங்கள் எதை ஒரு விஷயத்தை ஏங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் தொங்குது, நீங்கள் அந்த பேப்பரை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஓட உங்கள் மூச்சு காற்றே அந்த பேப்பரை தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்கள் நின்னீங்கன்னா அந்த பேப்பர் அங்கேயே இருக்கும். இதுதான் இயற்கையோட பெரிய ரகசியம். நீங்கள் எதை ஏங்குறீங்களோ அது இயற்கை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. எதை வேணான்னு சொல்லி அது தான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் பணமும் சரி, வசதியும் சரி, எல்லாமே. நான் வந்து வீடு வாங்கினா இப்போ இதுக்கு மாற்று கருத்தாக இன்னொன்று இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்க, பிரபஞ்ச விதின்னு சொல்லுவாங்க, ஈர்ப்பு சக்தி. ஆத்மார்த்தமாக நினைக்கிறதுக்கும் இயங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் காலைல தியானத்தில் பிரபஞ்சத்துக்கிட்டே எனக்கு இது வேணும்னு கேட்டு அதோட விட்டுருணும். நீங்கள் தினமும் அதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்காது. அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு பையன் பிறப்பாங்கம்மா. உங்கள் லக்னம் நீங்கள் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். நான் செவ்வாய்க்கிழமை தோறும் போயிட்டு முருகர் கோவிலில் தொண்டு செய்கிறேங்க ஐயா. நீங்கள் பேசுங்க. நான் செவ்வாய்க்கிழமை தோறும் போய் முருகர் கோவிலில் தொண்டு செய்கிறேன். எனக்கு அது மூலஸ்தானத்தில் அவர் காட்சி கொடுத்தாரு, தங்க நிறத்தில் சக்தி வடிவேலன் எனக்கு காட்சி கொடுத்தாரு. ஒரு அம்மா வந்து என்ன கேட்குறாங்க, என்ன சாமி இதுன்னு கேட்குறாங்க. நம்ம ஆனந்த முருகன் கோவிலில். நான் சொல்கிறேன் சரவண பவான்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒரே நிமிஷம் குறிக்கிறது மன்னிக்கிறோம். எனக்கு உண்மையிலே அவங்க சொல்கிறப்ப மெய் செலுத்துச்சு. ஆனந்த முருகர் பற்றி பேசுகிறதுக்காக நான் ஒன்று டைப் எழுதி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அல்சூர் ஆனந்த முருகன் கோவிலில் வந்து நீங்கள் இங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடி அலையிறத விட அந்த கோவிலில் முருகர் தெய்வமாக இருக்கார். இதை நான் சொல்லணும், நான் தியானத்தில் உணர்ந்தேன். இதை கரெக்டாக முருகரே உங்கள் மூலயமா சொல்ல வச்சுருக்காரு. உண்மையிலே முருகர் அங்கே எனக்கு காட்சி கொடுத்தார். நான் தியானத்தில் அதை நான் பேட்டியிலும் சொல்லியிருப்பேன். மன்னிக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்கம்மா. ஐயா அவர் தங்க நிறத்தில் தகன்னு மின்றாருங்க ஐயா. அவங்க கேட்குறாங்க என்ன சாமி இதுன்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் ஆனந்த முருகன் சொல்ல வரல. சரவண பவன் நான் 3 வாட்டி சொல்லிட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு பாலும் தயிரும் வாங்கிட்டு நான் போகிறேன். வரிசையில் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் முன்னாடி நிற்கிறவர் மாத்திரம்தான் தெரியுது, வரிசையில் நிற்கிறவர் எனக்கு தெரியல. முன்னாடி நிற்கிறவருக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க இருக்கிறது பைப்பநல்லி, அவர் பேர் பழனி. முன்னாடி நிற்கிறவர் பேர் முகம் மாத்திரம் தெரியுது, அவர் பேர் பழனிங்க ஐயா. அவர் பாலும் தயிரும் எடுத்துட்டு நான் போயிடுறேன். ஆனால் நான் வந்து கோவிலில் கேட்குறேன் எனக்கு இந்த மாதிரி கனவு வந்ததுன்னு. ஒருத்தர் சொல்றாரு நீங்க பழனி கூப்பிடுறாரு உன்னை உடனடியா நீங்க பழனிக்கு போங்க. நான் சொல்லணும்தாங்கம்மா. நீங்கள் பழனின்னு சொல்லதுக்கு முன்னாடியே நீங்கள் பழனியில் திருவானன்குடின்னு முருகர் இருக்கார்.
மலைக்கு கீழே அந்த முருகரை பார்த்துட்டு தான் நீங்கள் மேலே இருக்கிற முருகரே போகணுன்றது வந்து ஆமாங்க ஐயா, நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்த விதி. இப்போ அது நிறைய பேர் பண்ணுறதுல. ஆனால் நீங்கள் திருவானன்குடி முருகரை போய் பாருங்கள். என்னன்னா நம்ம சிவா இருக்காரு இல்லைங்களா, அவங்க டீமில் நான் போனேன். அவர் சொன்னார் வெறும் பழனிக்கு தான் போகணுன்னு சொன்னார் கோவிலில் இருக்கிறவர். நான் 6 படை வீட்டுக்கும் போயிட்டு வந்தேங்கய்யா. மொத்தமாக 6 படையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே திருச்செந்தூர் எனக்கு பழனியில் விடை கிடைக்கும்னு நான் போனேன். எனக்கு திருச்செந்தூரில் விடை கிடைச்சது. என்னென்னா மூலவர்கிட்ட முடிச்சுட்டு உற்சவர்கிட்ட போகும்போது எனக்கு கனவுல வந்த இதே புத்தகம் எனக்கு அங்கே கிடைச்சதுங்கய்யா. அதில் என்ன விடை கிடைச்சதுன்னா, யாம் இருக்க பயமேன். கனவுல வந்த அதே முருகர். சந்தோஷங்கம்மா முருகா. இதுதான் எனக்கு கிடைச்சதுங்கய்யா. இன்னொன்று, மொத்த பேரும் இந்த ஆனந்த முருகன் கோவிலுக்கு சின்ன சின்ன பசங்கள்லாம் வருவாங்க. என் பையன் மாத்திரம் வீட்டில் இருப்பான். நான் முருகா, எல்லா பிள்ளைங்களும் பட்டையை அடிச்சுட்டு கோவிலுக்கு வராங்களே, என் பிள்ளை மாத்திரம் வரமாட்டேங்கிறானேன்னு நான் நினச்சி அழுந்திருக்கேன். இப்போ அவன் செவ்வாய்க்கிழமை தோறும் கோவிலுக்கு வரான். நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டான். செவ்வாய்க்கிழமையில நான்வெஜ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க ஐயா, ஆனால் நான்வெஜ் விட்டுட்டான். கோவிலுக்கு வரான். அல்சூர் ஆனந்த முருகர் வந்து எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்னா, நம்ம பெங்களூரில் எல்லா இடத்துலையும் முருகர் சக்தி இருக்குது. உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை வந்து பெங்களூரில் தான் வரப்போகுது. கண்டிப்பாக அது நடக்கும் பாருங்கள். ஆல்ரெடி அதுக்கு உண்டான பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்திலே மிகப்பெரிய முருகர் சிலை கர்நாடகா மாநிலத்தில் அமையப்பட்டிருக்கு. முட்டி வரைக்கும் அவங்க கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் பெருசாக அவங்க பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. சகல செல்வமும் நீங்கள் வாழ்க்கையில் பெறணும் அப்படின்னா அல்சூர் ஆனந்த முருகரவே வழிபடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்னை எல்லாருமே அவமானப்படுத்திட்டாங்க, எங்கே போனால் அவமானப்படுத்துகிறாங்க, எனக்கு வந்து மரியாதையில் நினைக்கிறேங்க, ஒடுக்கத்தூர் முருகரை போய் பாருங்கள். உண்மையிலே அங்கே பெரிய ராகு சக்தி இருக்குது அந்த இடத்துல. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு உறுதியான வளர்ச்சி தான், வந்து ஃபெயிலியரே கிடையாது. நான் வந்து 100% நான் உறுதிட்டு சொல்கிறேன். அந்த ஒடுக்கத்தூர் மகான் அந்த முருகரை போய் பாருங்கள். நீங்கள் எங்கெல்லாம் அவமானப்படுத்தினா அங்கே முருகர் உங்கள் உயர்தரத்தை கண்கூடாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வைரவேல் முருகர், இது எல்லாமே முருகராக வேண்டி விரும்பி வந்து உட்காந்த இடம். யாரோ மனிதன் வந்து இந்த கோயிலை உருவாக்கலை. வைரவேல் முருகரும் அப்படி தான். அல்சூர் ஆனந்த முருகர் கோவிலும். அல்சூர் ஆனந்த முருகன் கோயில் ஹிஸ்ட்ரி எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பாக தேடி படிங்க. அதுவும் கண் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு மகாராணி உருவாக்கின கோவில் தான், ஒரு அரசர் உருவாக்கின கோவில் தான். அல்சூர் ஆனந்த முருகன் கோவில் வந்து அபரிவிதமான சக்தி உள்ள ஒரு முருகர். அங்கே முருகர் வந்து உண்மையிலே வந்து உயிரோட்டமாக இருக்கார். நான் தியானத்தில் உணர்ந்தது. நீங்கள் மற்ற அறுபடை போகிறதுலாம் ஒரு பிளான் வச்சிங்க. ஆனால் அல்சூர் முருகன் கோயிலை நீங்கள் எவ்வளோக்காலும் நீங்கள் வாழ்க்கையில் தரிசிக்கிறீங்களோ அவ்வளோக்காலும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைக்கும். இன்னொன்று வந்து முருகப்பெருமான உகந்த கிழமை செவ்வாய்க்கிழமை தாண்டி ரொம்ப ரொம்ப உகந்த கிழமை வந்து வெள்ளிக்கிழமை. இது வந்து நான் முருகர் ஆராய்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை முருகர் வழிபாடு வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. இப்பயும் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்காரம் நீங்கள் முருகர் பார்க்க போனால் வெள்ளிக்கிழமை பார்த்தா ரொம்ப விசேஷம். எல்லா நாளுமே முருகனுக்குரிய நாள் தான். ஆனால் செவ்வாய்க்கிழமையோட ஜோதிடம் சார்ந்து சொன்னாங்களே தவிர முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இமயமலையிலும் வெள்ளிக்கிழமை தான் முருகர் வழிபாடு நடக்குது. அங்கே செவ்வாய்க்கிழமை நடக்கலை. நான் கண்கூடாத நான் பார்த்தேன். அல்சூர் ஆனந்த முருகன் இங்கே இருக்கிறதே ஒரு பெரிய புண்ணியம் நம்ம எல்லாருக்கும். கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாருங்கம்மா. சந்தோஷங்கம்மா.